மாதிரியான ஆறுகள் கடல்ல கலக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கலக்கணும். அப்படி கலக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. ஒருவேளை கலக்கலனா நிறைய தீமைகள்ல போய் முடியும். இதெல்லாம் என்னங்கிறத பத்தி ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ ஆறு வந்துட்டு மலையிலிருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒவ்வொரு நிலப்பகுதியா கடந்து வருது. அப்படி கடந்து வரையில வெறுமனே நீர் மட்டும் வராம நிறைய கனிம பொருட்கள், தாது பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வருது. அப்படி வந்து நிறைய வண்டல் பகுதியில் வந்துட்டு அது படிகிறனால தான் வண்டல் பகுதிகளில் நமக்கு ரொம்ப தேவையான உணவுப் பொருட்களை விவசாய முறையில் உற்பத்தி பண்ண முடியுது. இப்படி இந்த மினரல்ஸும் ஊட்டச்சத்துக்களும் வெறுமனே வண்டல் பகுதி நிலங்களுக்கு மட்டும் பயன்படாம நதி வழியா போய் கடல்ல கலக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இது ஊட்டச்சத்தா அமையுது. இது மட்டும் இல்லாம இந்த நதி போய் கடல்ல கலக்கிறதுனால தான் கடலோட உப்புத்தன்மை வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கு. கடல்ல இருந்து சில வகையான உயிரினங்கள் வந்துட்டு உணவு தேவைக்காக இந்த மாதிரியான ஆற்றுப்படுகையை தேடி வருது. அங்க வந்துட்டு நிறைய உயிரினங்களை வந்துட்டு வேட்டையாடுது. அதாவது ஆற்றுல இருக்கக்கூடிய உயிரினங்களை வேட்டையாடுது. அதே மாதிரி கடல்ல இருந்து வருது இல்லையா அந்த உயிரினங்கள், இதையும் வந்துட்டு ஆற்றுல இருக்கக்கூடிய சில உயிரினங்களை வந்துட்டு வேட்டையாடுது. இதனால வந்துட்டு ஒரு வகையான உணவு சங்கிலி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பலமா இருக்கு. இப்படி ஆறு மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் உணவு தேவைக்காக மட்டும் மைக்ரேட் ஆகாம நிறைய முட்டையிடுறதுக்காக, அதாவது கடல்ல இருந்து நன்னீர் படுகையில் ஆறு, குளங்கள், ஏரிகள் இது வழியா போய் முட்டையிடுறதுக்கு நிறைய மீன்கள் வந்துட்டு வருது. அதுல குறிப்பா சாலமன் மீன் இது வந்துட்டு கடல்ல இருந்து வந்து ஆற்றுப்படுகையில தான் வந்துட்டு முட்டையிடுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷில்ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு வகை மீன். தமிழ்நாட்டில் இதை வந்துட்டு உள்ளான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னா கடல்ல இருந்து வந்து ஆறுகள், குளங்கள்ல தான் வந்துட்டு முட்டையிடுது. வெறுமனே இப்ப கடல்ல இருந்து வந்து தான் ஆறுகள்ல முட்டையிடுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆறுகள், குளங்கள்ல அதாவது சேற்று பகுதியில் வாழக்கூடிய விலாங்கு மீன்கள் ஆறு வழியா போய் கடல்ல தான் போய் அதனுடைய முட்டையை வந்துட்டு இட்டு குஞ்சு பொரிக்குது. கடல்ல தான் இந்த விலாங்கு மீன் வந்துட்டு குஞ்சு பொரிக்குது. சமீபத்திய ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஐரோப்பிய வகை விலாங்கு மீன்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் பயணம் செஞ்சு, அதாவது 7000 கிலோமீட்டர் கடல்ல பயணம் செஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறத வந்துட்டு 20 ஆண்டுகள் வந்துட்டு ஆய்வு செஞ்சு ஆய்வாளர்கள் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்படி இந்த ஆறும் கடலும் சேர்ற இடத்துல வந்துட்டு ஒரு வகையான சதுப்பு நிலப்பகுதிகள் உருவாகி அது நிறைய பறவைகள், விலங்குகள், மீன்கள் இதற்கான ஒரு ஒட்டுமொத்த வாழ்விடமா அமையுது. இது வருஷம் இந்த ஆறும் கடலும் சேரலை அப்படின்னா இம்மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை காரணிகளையும், அதாவது உணவு, இனப்பெருக்கம், நிலப்பகுதின்னு எல்லா வகையும் வந்துட்டு இது வந்துட்டு பாதிக்குது. இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடல் தண்ணியும் ஆற்று தண்ணியும் கண்டிப்பாக கலக்கணும். அப்படி கலந்தாதான் அது நிறைய உயிரினங்களுக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் நல்லதா அமையும். இல்லைனா இது தீமைகளை தான் போய் முடியும். இது அந்த உயிரினங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே இது தீமையாக தான் அமையும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.